கவிதா. வாருண். இந்த கவிதா காஃபி. வேண்டாம். பரவாயில்ல, சாப்பிடு. என்ன அருண் அப்படி பாக்குற? இப்ப எப்படி இருக்க கவிதா? எதை பத்தி கேக்குற? உன் மனநிலைமை இப்ப எப்படி இருக்க? எப்படி இருக்கணும்னு நினைக்கிற அருண்? ஒவ்வொன்னு நடந்துட்டு வருது நம்ம குடும்பத்துல. சில விஷயங்களாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்தா இதைத்தான் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தோமேன்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கலாம். ஆனா நடக்கிறது எல்லாமே புதிரா இருக்கு. திட்டம் போட்டு நடந்ததாவும் தெரியல, தற்செயலா நடந்ததானும் புரியல. நானும் அப்பாவும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். பிரசாத் எங்க இருக்காருன்னு தெரியவே இல்லை. அருண், பிரசாத் என்ன சின்ன பையனா? பொட்டி கடையில மிட்டாய் வாங்கி கொடுத்து இல்ல ரொம்ப பெரிய அளவுல பலூனை ஊதி காட்டி ஏமாத்தி கூட்டிட்டு போறதுக்கு? அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? அருண், ஒவ்வொரு நிமிஷமும் என் மனநிலைமை மாறிக்கிட்டே இருக்கு. பிரசாத்தை காணோன்னு முதல் நாள் கேள்விப்பட்டப்போ ஆபீஸ் வேலையை வெளியே போயிருப்பான், வந்துருவான்னு நினைச்சேன். இது சராசரியா படிச்ச பொண்ணுங்களோட மனோபாவம். வேற யாராவதா இருந்தா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊரையே கூட்டிட்டு வாங்க. ஆனா அதுவே ஒரு நாள் 2 நாள்னு மாறும்போது நம்ம மனசுக்குள்ளேயே நம்மள அறியாம சில கேள்விகள் வரும். அது முதல்ல நம்மள கேள்வி கேட்கும். அப்படின்னா பிரசாத் வேணும்னே அப்படி பண்றதா நீ நினைக்கிறியா? அருண், இப்போதைக்கு என்கிட்ட கேள்விகள் மட்டும்தான் இருக்கு, பதில் இல்ல. எனக்கும் இல்ல, என் கேள்விகளுக்கும் இல்ல. உலகத்திலே பெரிய வார்த்தை நம்பிக்கை. அது வார்த்தை மட்டும் இல்ல, வாழ்க்கை. நம்பிக்கை வந்தா சந்தேகம் வராது. சந்தேகம் வரலனா கேள்விகளுக்கு வேலை இருக்காது. கேள்விகளுக்கு வேலை இல்லனா பதில் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. பதிலே தேவையில்லைங்கிறப்போ மனசு சஞ்சலப்படாது. சஞ்சலப்படாத மனசுங்கிறது சலனம் இல்லாத நீரோட மாதிரி. அத அதன் போக்குல விட்டுட்டோன்னா கவிதா கவிதாவா இருக்கலாம், அருண் அருணா இருக்கலாம். முகத்தை மூடிக்கவோ முகத்தை மாத்திக்கவோ அவசியம் இல்ல. நிறைய கத்துக்கிட்டு இருக்க. உங்கள யோகியமானவங்க அந்த பொண்ணு மேல கல்லேறீங்க. இந்த ஒத்த வார்த்தை கத்துக் கொடுக்காத வாழ்க்கை அருண். சரி விடு, டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். சரி, நான் வரேன்.
அருண், என்னப்பா சொல்ற கவிதா? நிறைய பேசினாப்பா. ஆனா அவ பேச்சுல அவ மனசுல உள்ள விரக்தி தான் தெரிஞ்சது. ம், அப்படிதான் இருக்கும். பாப்போம், போக போக சரியாயிடும். டோன்ட் வரி. சரி, டிஃபன் உள்ள இருக்கு, சாப்பிடு. சரிப்பா. ம். கவிதா, என்னப்பா? இங்க வாடா. ஆ, உட்காருமா. என்னம்மா, ஆபீஸ் போறியா? ஆமாப்பா. குட். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்காமா? போயிட்டு இருக்குப்பா. அந்த எல்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட பேசுறேன்னு சொன்னீங்களே, பேசிட்டீங்களா? பேசிக்கிட்டு தான் இருக்கம்மா. அவங்க நம்ம பார்ட்னர்ஷிப் டீலுக்கு வந்தாங்க. நான் சொல்லிட்டேன், பார்ட்னர்ஷிப் டீலும் வேண்டாம், உங்க கையிலேருந்து ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம். நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கட்டுற வீட்ல குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு மார்ஜின் வச்சு கொடுத்துறோம். நீங்க வித்து உங்க அமௌண்ட் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டேன். ஒத்து வருவாங்களாப்பா? பேசி பாப்போம்மா. பிசினஸ் தானே, ஒரு தடவைக்கு 2 தடவை பேசினா தானே லைனுக்கு வருவாங்க. சரிப்பா, இந்த விஷயத்துல என்னை விட பெட்டரா நீங்க தான் டீல் பண்ணுவீங்க. நான் கிளம்புறேன்ப்பா. சரிம்மா. கவிதா, என்னப்பா? ஆர் யூ ஆல் ரைட்? அதுல என்னப்பா சந்தேகம்? நான் வரேன். கவிதா, ஏன் ஏன் இப்படி தனியா வந்து நிக்கிற? ஒண்ணு இல்லப்பா, எதை எப்படி எப்படி மூவ் பண்ணலான்னு மனசுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு கால்குலேஷன். வெரி குட்மா, வெரி குட். நல்ல விஷயம் தானே. மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல்மா. பிரசாத் காணாம போனது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனை தேடுறத பத்தி நாம பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனை தேடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இத பத்தி எல்லாம் பேசுறோம். மகனை காணோம்னு தேடுற துடிக்கிற என் தங்கச்சி, அவளை பத்தி பேசுறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவளோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நாம எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டோமா. என்னப்பா சொல்றீங்க? எதை மறந்தீங்க? கவிதாமா, ஒரு தாயோட வயித்துல பிறந்ததுனால நானும் இந்திராவும் அண்ணன் தங்கச்சி. இந்திராவுக்கு புள்ளையா பிறந்ததுனால பிரசாத் எனக்கு மருமகன். இது ரத்த சம்பந்தம்ங்கிற பேர்ல பரம்பரையா உருவாக்கிக்கிட்டு வர உறவு. சின்ன வயசுல
நினைவு தெரியாத காலத்துல ஏதோ ஒரு மரத்துல கட்டியிருந்த கயிறை எடுத்து உன் கழுத்துல பிரசாத் கட்டினா. அத வச்சுக்கிட்டு கோவில்ல கட்டின தாலி அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். இதுல உங்க கருத்து என்ன, உன் ஆசை என்ன, உன் எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு நாங்க யாருமே கவலைப்படல. ஆனா நீயும் அதுக்கு சம்மதிச்சு உன் அத்தை கையில வச்சிருக்கிற மஞ்ச கயித்துக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்துட்ட. இப்ப எதுக்குப்பா திடீர்னு இந்த பேச்சு? சூழ்நிலைகள் மாறுதுமா. இந்த சூழ்நிலையில எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். அப்போ என் மகளோட வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது இல்லையா? அப்பா, நீச்சல் தெரியாத வயசுல நீச்சல் கத்து கொடுக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஊர்ல உள்ள தெப்ப குளத்துல என்னையும் அருணையும் தூக்கி தூக்கி போடுவீங்க. நாங்க முங்கி முங்கி மூச்சு திணறி கரைக்கு வந்து சேருவோம். கரையில நின்னுக்கிட்டு பிள்ளைங்களை தூக்கி போட்டமே அவங்களுக்கு வலிக்குமே அப்படிங்கிற நினைப்பே இல்லாம சிரிச்சுக்கிட்டே சொல்லுவீங்க, இப்படி தாண்டா கத்துக்கணும்னு. அது அப்பாவோட கோர முகம் இல்லப்பா, அப்பாங்கிற கௌரவமான தோற்றம். நடு விரல்ல கையில புடிச்சுக்கிட்டு கூட்டி வச்ச மணல்ல ஆனா எழுத கத்து கொடுத்தீங்க. தென்னை மரத்து ஓலையோட 2 பக்கத்தோட இலைய தூக்கி போட்டுட்டு நடுவுல உள்ள குச்சிய ரவுண்டா சுத்தி முடிச்சு போட்டு அதை வச்சு ஓனம் பிடிக்க கத்து கொடுத்தீங்க. அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பாங்கிற முகமும் அப்பாவோட தோல் மட்டும்தான். அந்த சின்ன வயசு கவிதா இல்லையேம்மா நீ. அதனாலதாம்மா கவலையா இருக்கு. உன் வாழ்க்கை, உன் கல்யாணம், உனக்குன்னு ஒரு குடும்பம், உனக்குன்னு உன்னை நேசிக்கிற குழந்தைங்க, இதெல்லாம் முக்கியம் இல்லையாமா? அப்பா, வாழ்க்கைங்கிறது பெரிய நதி மாதிரிப்பா. அதை எதிர்த்து நாம நீச்சல் அடிக்க முடியாது. போற போக்குல அது தானா நம்மளை கொண்டு போய் கரை சேர்த்துரும். அப்படி அதை நம்புறவனா? அப்பா, நமக்குத்தான் மெழுகுவத்தி வேணும். மெழுகுவத்திக்கு எதுக்குப்பா வெளிச்சம்? அப்பா, என்னப்பா ஏதோ யோசனை பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க? ஆமாமா, யோசனை தான். ஒரு நிமிஷம் இரு. அருண், அருண், பா இங்க வாப்பா. என்னப்பா? உங்க 2 பேர்கிட்டயும் நான் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்பா. பேசுங்கப்பா. மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம உங்க மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படையா பேசுங்க. எனக்கு தெரிஞ்சே நம்ம வீட்டோட பிரச்சனையே யாரும் யாருக்கிட்டையும் மனசு விட்டு பேசாததுதான். ஒரு நாள் பிரச்சனை பூகம்பமா வெடிக்கும் போதுதான்
நம்ம எல்லாருக்குமே அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி இந்த உறவு முறை எல்லாம் தோணுது. பாசத்தை வெளிக்காட்டிக்கிறோங்கிற பேர்ல அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கடைசியில சென்டிமெண்ட்ல முடிச்சிடுறோம். அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிடுறதா நினைச்சிடுறோம். ஆனா பிரச்சனையோட விதைய கூட நம்ம புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போயிடுது. அதனால பேசுங்கப்பா. புரியுதுமா, நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. பிரச்சனையோட விதைங்கிறது எல்லா காலத்திலயும் ஒண்ணுதான். எங்க காலத்துல நாங்க யாருகிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டோம். பொண்டாட்டிக்கிட்ட சொன்னா அவளுக்கு என்ன புரிஞ்சிட போகுதுன்னு அவளை ஒரு ஜடமாகவே மதிக்காம வாழ்ந்துட்டோம். ஆனா இப்போ அப்படி இல்ல. அப்பா, இப்ப நம்ம எதை பத்திப்பா பேச போறோம்? அத முதல்ல தெளிவா சொல்லுங்க. அருண், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உங்க அத்தை இந்திரா பிரசாத பத்தி அழுதுட்டு புலம்பிட்டு போனாலே, நீ கூட இப்ப நான் சொன்ன மாதிரியே இது ஒரு தலைமுறை இடைவெளிப்பா, இனிமே இந்த விஷயத்தை நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னல. ஆமாப்பா, அதுக்கப்புறம் நான் இத பத்தி அத்தை கிட்ட பேசியிருக்கேன். அத்தை கிட்ட பேசிருக்கியா? பிரசாத்தை கண்டுபிடிக்க என்ன முயற்சி பண்ணிருக்க? அதுக்குள்ள நிறைய வேலை வந்துருச்சு கவிதா. அப்போ உனக்கு வேலை இல்லனா பிரசாத்தோட ஞாபகம் வரும், பிரசாத்தை தேடுவேன். உனக்கு வேலை வந்துருச்சுன்னா அவனை மறந்துடுவேன், அப்படித்தானே? கவிதாமா, கொஞ்சம் பொறுமையா இரு. அருண் பொறுப்புல விட்டாலும் நான் சும்மா இல்ல. எனக்கு ஆரம்பத்திலிருந்து பிரசாத் வேலை செய்யற கம்பெனி முதலாளி மேல சந்தேகமா இருந்தது. யாருக்கு தான் நம்பிக்கை இருந்துச்சு? ஆனா பிரசாத்துக்கு மட்டும்தான். நாம எவ்ளோ எடுத்து சொன்னாலும் அவன் பாஸ் மேல இருக்கிற நம்பிக்கை குறையவும் இல்ல, போகவும் இல்ல. அப்பா, நீங்க என்ன நம்ம கம்பெனில உட்கார வச்சப்பவே பிரசாத் அவன் வேலையை விட்டுட்டு வந்திருக்கணும். நான் பிரசாத் கிட்ட என்னப்பா சொன்னேன்? நான் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட புருஷங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம கம்பெனி விஷயங்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன டாமினேட் பண்ண ட்ரை பண்ண கூடாதுன்னு தான் சொன்னேன். அவ்வளவுதானே? கவிதா, இப்ப எதுக்குமா அதெல்லாம்? பேசணும்பா, மனசு விட்டு பேசணும்னு சொல்லிட்டு எதுக்குப்பா மறைக்க பாக்குறீங்க? அந்த கணேஷ் என்னடானா நம்ம கம்பெனிக்கே வந்து என்ன மிரட்டிட்டு போறான். அவனை மட்டும் சும்மா விடக்கூடாதுப்பா. விடமாட்டேம்மா. அது எப்படி விட்டுருவேன்? நேரா போய் அவனை பார்த்து மிரட்டிட்டு தான் வந்தேன். எனக்கு என்னவோ நம்ம பிரசாத்த அவன் தான் கஸ்டடியில வச்சிருக்கானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பேசாம போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? வேண்டாம் அருண், அதிகார வர்க்கங்களோட கைப்பிடிக்குள்ள நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. அவங்க ஆளாளுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாங்களே தவிர உண்மைகளை மறைச்சிருவாங்க. அதே நேரம் ஒரு பக்கம் உண்மைகளை சொல்லி கொடுத்து அவங்கள உஷார்படுத்திடுவாங்க. சந்தேகப்படுறோம்னு சொன்னா நம்மளையே சந்தேகத்துக்குரியவங்களா ஆக்கிடுவாங்க. அப்பா, இந்த விஷயத்துல நம்ம தனித்தனியா செயல்படுறதுதான்ப்பா நல்லது. எனக்கு தெரிஞ்சு பிரசாத் எங்கேயும் போயிடல. இதே சென்னைக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கான். கண்டுபிடிப்போம்.